The Attorney General is the chief legal advisor and lawyer of the Government of India. அட்டர்னி ஜெனரல் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் மற்றும் வழக்கறிஞர் ஆவார். The Attorney General of India plays a crucial role in the country's legal framework, serving as the primary legal advisor to the Government of India. இந்திய அரசின் முதன்மை சட்ட ஆலோசகராக பணியாற்றி நாட்டின் சட்ட கட்டமைப்பில் இந்திய அட்டர்னி ஜெனரல் முக்கிய பங்கு வகிக்கிறார். Key aspects of the Attorney General's role. அட்டர்னி ஜெனரலின் பங்கின் முக்கிய அம்சங்கள்: legal advice, providing expert legal advice to the Government of India on constitutional and legal matters. சட்ட ஆலோசனை, அரசியலமைப்பு மற்றும் சட்ட விஷயங்களில் இந்திய அரசுக்கு நிபுணர் சட்ட ஆலோசனை வழங்குதல். Representation, representing the Government of India in various legal proceedings, including cases before the Supreme Court and High Courts. பிரதிநிதித்துவம், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் உட்பட பல்வேறு சட்ட நடவடிக்கைகளில் இந்திய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துதல். Law officer, performing duties as assigned by the President or as provided by law, including appearing for the Government of India in legal proceedings. சட்ட அதிகாரி, ஜனாதிபதியால் ஒதுக்கப்பட்ட அல்லது சட்டத்தால் வழங்கப்பட்ட கடமைகளை செய்தல், சட்ட நடவடிக்கைகளில் இந்திய அரசாங்கத்திற்காக ஆஜராவது உட்பட. Expert opinion, offering opinions on legal matters to ensure that government actions are in accordance with the law and the Constitution. நிபுணர் கருத்து, அரசாங்க நடவடிக்கைகள் சட்டம் மற்றும் அரசியலமைப்பின்படி இருப்பதை உறுதி செய்ய சட்ட விஷயங்களில் கருத்துக்களை வழங்குதல். The Attorney General's role is essential in upholding the rule of law, ensuring that the government's actions are legally sound, and protecting the interests of the state. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதிலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக உறுதியானவை என்பதை உறுதி செய்வதிலும் மாநிலத்தின் நலன்களை பாதுகாப்பதிலும் அட்டர்னி ஜெனரலின் பங்கு அவசியம். ஜனாதிபதி மரண தண்டனையை குறைப்பதில் தாமதம் செய்வது நீதி மறுப்பு என பொது விவாதத்திற்கு உட்பட்டுள்ளது. அத்தகைய மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு, நிராகரிப்பதற்கு ஜனாதிபதிக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்க வேண்டுமா? பகுப்பாய்வு செய்யுங்கள். ஜனாதிபதி மரண தண்டனையை குறைப்பதில் அல்லது கருணை மனுக்கள் மர்சி பெட்டிஷன்ஸ் மீது முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதம் நிச்சயமாக மனித உரிமைகள் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் பார்வையில் ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 72 ஆர்டிக்கல் 72 ஜனாதிபதிக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை அளிக்கிறது. ஆனால் இதற்கு எந்த காலக்கெடுவும் டைம் லிமிட் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. கருணை மனுக்களை தீர்ப்பதற்கு ஜனாதிபதிக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்க வேண்டுமா என்ற கேள்வியை இரு கோணங்களில் பகுப்பாய்வு செய்வோம். கால அவகாசம் வேண்டும் என்பதற்கான வாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் டைம் லிமிட். மன சித்திரவதை டெத் ரோ ஃபெனாமினன். மரண தண்டனை கைதி இன்று தூக்கு நடக்குமா நாளை நடக்குமா என்ற அச்சத்திலேயே பல வருடங்களை கடத்துவது அந்த தண்டனையை விட கொடுமையானது. இது டெத் ரோ ஃபெனாமினன் என்று அழைக்கப்படுகிறது. இது அரசியலமைப்பு சட்டம் விதி 21 வாழ்வதற்கான உரிமை மற்றும் கண்ணியத்தை மீறுவதாகும். இரட்டை தண்டனை டபுள் ஜெப்படி. ஒரு கைதி 10 முதல் 15 வரை ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகு தூக்கிலிடப்படுவது அவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை என 2 தண்டனைகளை ஒரே குற்றத்திற்காக வழங்குவது போன்றதாகும். நீதி பரிபாலனத்தில் தொய்வு. காலவரையற்ற தாமதம் நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை குறைக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கும் இது நீதியை மறுப்பதாகும். கால அவகாசம் கூடாது என்பதற்கான வாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ரிஜிட் டைம் லிமிட். அவசர முடிவு ஆபத்தானது. மரண தண்டனை என்பது ஒருவரின் உயிரை பறிக்கும் செயல் irreversible. இதில் அவசரமாக முடிவெடுத்து ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டால் அதை திரும்ப பெற முடியாது. எனவே ஒவ்வொரு வழக்கையும் நுணுக்கமாக ஆராய போதிய அவகாசம் தேவை. நிர்வாக நடைமுறைகள். ஜனாதிபதி தன்னிச்சையாக முடிவெடுப்பதில்லை. அவர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனையின் பேரில் விதி 74 செயல்படுகிறார்.
கோப்புகளை பரிசீலிப்பது, மாநில அரசுகளிடம் கருத்து கேட்பது போன்ற நிர்வாக நடைமுறைகளுக்கு நேரம் தேவைப்படுகிறது. அரசியலமைப்பு அந்தஸ்து. நாட்டின் மிக உயர்ந்த பதவியான ஜனாதிபதிக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை டெட்லைன் நிர்ணயிப்பது அந்த பதவியின் கௌரவத்தையும் அரசியலமைப்பு சுதந்திரத்தையும் குறைப்பதாக அமையும் என்று சிலர் கருதுகின்றனர். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் மற்றும் தற்போதைய நிலை. இந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான மற்றும் மனிதாபிமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. குறிப்பாக சத்ருகன் சவுகான் எதிர் இந்திய அரசு ஷத்ருகன் சௌஹான் vs. இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள். தாமதமே தண்டனை குறைப்புக்கான காரணம். கருணை மனு மீது முடிவெடுப்பதில் நியாயமற்ற மற்றும் விளக்க முடியாத தாமதம், inordinate and unexplained delay ஏற்பட்டால் அதுவே மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கான போதுமான காரணமாகும். மனநலம். தாமதத்தால் கைதிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டால் தண்டனையை குறைக்கலாம். காலக்கெடு இல்லை, ஆனால் பொறுப்புணர்வு உண்டு. ஜனாதிபதிக்கு நீதிமன்றம் காலக்கெடு விதிக்க முடியாது. ஆனால் தாமதம் ஏற்பட்டால் நீதிமன்றம் தலையிட்டு தண்டனையை குறைக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தும். முடிவுரை கன்க்ளூஷன். ஜனாதிபதிக்கு ஒரு இறுக்கமான காலக்கெடுவை ரிஜிட் டைம் லிமிட் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நிர்ணயிப்பது நடைமுறையில் சிக்கலானதாக இருக்கலாம். இருப்பினும் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்ற அடிப்படையில் கீழ்க்கண்ட சீர்திருத்தங்கள் அவசியம். ஜனாதிபதிக்கு உதவும் உள்துறை அமைச்சகம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் உதாரணமாக 3 முதல் 6 மாதங்கள் கோப்புகளை பரிசீலித்து ஆலோசனை வழங்க வேண்டும். சத்ருகன் சவுகான் வழக்கின் தீர்ப்பின்படி தேவையற்ற தாமதம் ஏற்படும் பட்சத்தில் கைதிக்கு தானாகவே ஆயுள் தண்டனை நிவாரணம் கிடைப்பதை உறுதி செய்வது நிர்வாக தாமதத்திற்கு ஒரு மறைமுக கட்டுப்பாடாக இன்டைரக்ட் செக் அமையும். எனவே காலக்கெடுவை விட நியாயமான காலத்திற்குள் வித்தின் ரீசனபிள் டைம் முடிவெடுக்கும் பொறுப்புணர்வும் வெளிப்படைத்தன்மையுமே இன்றைய தேவை. Instances of President's delay in commuting death sentences have come under public debate as denial of justice. Should there be a time limit specified for the President to accept, reject such petitions? Analyze. ஜனாதிபதி மரண தண்டனையை குறைப்பதில் தாமதம் செய்வது நீதி மறுப்பு என பொது விவாதத்திற்கு உட்பட்டுள்ளது. அத்தகைய மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு, நிராகரிப்பதற்கு ஜனாதிபதிக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்க வேண்டுமா? பகுப்பாய்வு செய்யுங்கள். The President's delay in commuting death sentences has sparked intense debate, raising questions about the need for a time limit to ensure timely justice. Under Article 72 of the Indian Constitution, the President has the power to grant pardons, reprieves, and commutations. However, the absence of a specified time limit has led to delays, often stretching over several years, sometimes exceeding a decade. ஜனாதிபதி மரண தண்டனையை குறைப்பதில் தாமதம் செய்தது தீவிர விவாதத்தை தூண்டியுள்ளது. சரியான நேரத்தில் நீதியை உறுதி செய்வதற்கான கால அவகாசத்தின் தேவை குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 72 இன் கீழ் ஜனாதிபதிக்கு மன்னிப்பு, நிவாரணம் மற்றும் தண்டனை குறைப்புகளை வழங்க அதிகாரம் உள்ளது. இருப்பினும் குறிப்பிட்ட கால அவகாசம் இல்லாதது தாமதங்களுக்கு வழிவகுத்தது. பெரும்பாலும் பல ஆண்டுகளாக நீட்டிக்கிறது, சில சமயங்களில் ஒரு தசாப்தத்திற்கும் அதிகமாகும். ஆர்கியூமெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் டைம் லிமிட்ஸ். கால வரம்புகளுக்கு ஆதரவான வாதங்கள். ரைட் டு ஸ்பீடி ஜஸ்டிஸ். Delays infringe upon the right to speedy justice, a fundamental right under Article 21 of the Indian Constitution. விரைவான நீதிக்கான உரிமை. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 21 இன் கீழ் ஒரு அடிப்படை உரிமையான விரைவான நீதிக்கான உரிமையை தாமதங்கள் மீறுகின்றன. Reducing mental agony. Timely decisions can alleviate the mental anguish faced by convicts and their families. மனவேதனையை குறைத்தல். சரியான நேரத்தில் முடிவுகள் குற்றவாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் மனவேதனையை தணிக்கும். Preventing injustice. A time limit can prevent potential miscarriages of justice due to prolonged uncertainty. அநீதியை தணித்தல். ஒரு கால வரம்பு நீண்டகால நிச்சயமற்ற தன்மை காரணமாக நீதியின் சாத்தியமான கருச்சிதைவுகளை தடுக்கலாம். Arguments against time limits. கால வரம்புகளுக்கு எதிரான வாதங்கள். Nature of the power to grant pardon.
When the President exercises this power, it will be on the advice of the Union Cabinet. It is not subject to judicial review. Since it is a constitutional power, fixing a time limit would be seen as an interference with its inherent power. மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தின் தன்மை. குடியரசுத் தலைவர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரிலேயே செயல்படும். நீதித்துறை மறு ஆய்வுக்கு இது உட்பட்டது அல்ல. அரசியல் சாசன அதிகாரம் என்பதால் அவகாசம் நிர்ணயிப்பது அதன் உள்ளார்ந்த அதிகாரத்தின் மீதான தலையீடாக பார்க்கப்படும். Complexity of cases. Death penalty cases involve intricate legal and factual considerations, requiring thorough examination. வழக்குகளின் சிக்கலான தன்மை. மரண தண்டனை வழக்குகள் சிக்கலான சட்ட மற்றும் உண்மை பரிசீலனைகளை உள்ளடக்கியது. முழுமையான ஆய்வு தேவை. Risk of hasty decisions. Rushing decisions may lead to inadequate consideration and potential miscarriages of justice. If a specific time limit is set, it can lead to hasty and incorrect decisions. அவசர முடிவுகளின் ஆபத்து. அவசர முடிவுகள் போதுமான பரிசீலனைக்கு வழிவகுக்கும் மற்றும் நீதியின் சாத்தியமான தவறுகளுக்கு வழிவகுக்கும். ஒரு குறிப்பிட்ட கால வரம்பு டைம் லிமிட் நிர்ணயிக்கப்பட்டால் அது அவசரமான மற்றும் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கலாம். Presidential discretion. Imposing time limits may infringe upon the President's constitutional discretion. ஜனாதிபதியின் விருப்புரிமை. கால வரம்புகளை விதிப்பது ஜனாதிபதியின் அரசியலமைப்பு விருப்புரிமையை மீறக்கூடும். Potential solutions. சாத்தியமான தீர்வுகள். Establishing guidelines. Non-binding guidelines for deciding mercy petitions within a reasonable time frame can balance efficiency and fairness. வழிகாட்டுதல்களை நிறுவுதல். நியாயமான காலக்கெடுவிற்குள் கருணை மனுக்களை முடிவெடுப்பதற்கான பிணைக்கப்படாத வழிகாட்டுதல்கள் செயல்திறன் மற்றும் நியாயத்தை சமநிலைப்படுத்தும். Periodic review mechanism. Regular reviews can help identify and address delays without imposing rigid time limits. அவ்வப்போது மறுஆய்வு வழிமுறை. கடுமையான கால வரம்புகளை விதிக்காமல் தாமதங்களை அடையாளம் கண்டு நிவர்த்தி செய்ய வழக்கமான மறுஆய்வுகள் உதவும். Legislative oversight. Parliament can ensure the executive adheres to principles of justice and fairness. சட்டமன்ற மேற்பார்வை. நீதி மற்றும் நியாயத்தின் கொள்கைகளை நிர்வாகம் கடைப்பிடிப்பதை நாடாளுமன்றம் உறுதி செய்ய முடியும். The Supreme Court has also weighed in on this issue, emphasizing the importance of timely decisions. In Shatrughan Chauhan v. Union of India 2014, the court held that inordinate delay in deciding mercy petitions is a ground for commutation of death sentences to life imprisonment. Ultimately, striking a balance between timely justice and thorough review is crucial. Establishing guidelines and review mechanisms can help achieve this balance, ensuring that justice is delivered while upholding the principles of fairness and due process. சரியான நேரத்தில் முடிவுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உச்ச நீதிமன்றமும் இந்த பிரச்சினையில் கவனம் செலுத்தியுள்ளது. சத்ருகன் சவுகான் எதிர் இந்திய ஒன்றியம் 2014 வழக்கில் கருணை மனுக்களை முடிவெடுப்பதில் அதிகப்படியான தாமதம் மரண தண்டனைகளை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கான ஒரு காரணம் என்று நீதிமன்றம் கூறியது. இறுதியில் சரியான நேரத்தில் நீதி மற்றும் முழுமையான மறுஆய்வுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது மிக முக்கியம். வழிகாட்டுதல்கள் மற்றும் மறுஆய்வு வழிமுறைகளை நிறுவுவது இந்த சமநிலையை அடைய உதவும். நியாயம் மற்றும் உரிய செயல்முறையின் கொள்கைகளை நிலைநிறுத்தி நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்யும். அதிகாரப் பிரிவினை கோட்பாட்டின் உணர்வை மீறுவது குறித்து அவசரச் சட்டங்களை நாடுவது எப்போதுமே கவலையை எழுப்பியுள்ளது. பிரகடனப்படுத்தும் அதிகாரத்தை நியாயப்படுத்தும் காரணங்களை குறிப்பிடுகையில் இந்த பிரச்சினையில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்த அதிகாரத்தை நாடுவதற்கு மேலும் உதவியுள்ளதா என்பதை பகுப்பாய்வு செய்யுங்கள். அவசரச் சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் ரத்து செய்யப்பட வேண்டுமா? அவசரச் சட்டங்கள் ஆர்டினன்சஸ் பிறப்பிக்கும் அதிகாரம் விதி 123 மற்றும் 213 இந்திய அரசியலமைப்பில் ஒரு தனித்துவமான அம்சமாகும். இது சட்டமன்றத்தின் சட்டியற்றும் அதிகாரத்தை நிர்வாகத்துறை எக்ஸிக்யூட்டிவ் கையில் எடுப்பதால் இது அதிகார பிரிவினை கோட்பாட்டிற்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் சவாலாக அமைகிறது. இந்த அதிகாரத்தின் நியாயம், உச்ச நீதிமன்றத்தின் பங்கு மற்றும் இதை ரத்து செய்ய வேண்டுமா என்பதை விரிவாக பகுப்பாய்வு செய்வோம்.
அவசரச் சட்ட அதிகாரத்தை நியாயப்படுத்தும் காரணங்கள். ராஷனால். டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் கூறியது போல, இது ஒரு அவசர தேவைக்கான பாதுகாப்பு வால்வு, சேஃப்டி வால்வ் மட்டுமே. இதை நியாயப்படுத்தும் முக்கிய காரணங்கள். சட்டமன்றம் தொடரில் இல்லாத நிலை. ரீசஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் ஆண்டு முழுவதும் கூடுவதில்லை, பொதுவாக 3 கூட்டத்தொடர்கள். அவை கூடாத நேரத்தில் அவசர நடவடிக்கை தேவைப்பட்டால் அரசு முடங்கிப் போகக் கூடாது. எதிர்பாராத அவசர நிலைகள். அன்ஃபார்சீன் எர்ஜென்சி. தேசிய பாதுகாப்பு, இயற்கை பேரிடர் அல்லது திடீர் பொருளாதார நெருக்கடி ஏற்படும்போது நாடாளுமன்றத்தை கூட்டி விவாதித்து சட்டம் இயற்ற காலதாமதம் ஆகலாம். உடனடி நடவடிக்கை தேவைப்படும்போது இது அவசியம். உதாரணம், கொரோனா காலத்தில் சுகாதார பணியாளர்களை பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட அவசரச் சட்டம் 2020. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இந்த அதிகாரத்திற்கு உதவியுள்ளதா? அனாலிசிஸ் ஆஃப் எஸ்சி ஜட்ஜ்மெண்ட்ஸ். கேள்வியில் கேட்கப்பட்டுள்ளது போல, உச்ச நீதிமன்றம் இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த உதவியுள்ளதா என்றால் இல்லை என்பதே பதில். மாறாக, உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்தில் மென்மையான போக்கை கடைபிடித்தாலும் பின்னர் இந்த அதிகாரத்தின் மீது கடுமையான கடிவாளத்தை போட்டது. வரலாற்றுச் சிறப்புமிக்க வழக்குகளை பார்ப்போம். ஆர்ச்சி கூப்பர் வழக்கு 1970. குடியரசுத் தலைவரின் திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பதை நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது என்று அரசு வாதிட்டது. ஆனால் உச்ச நீதிமன்றம் அவசரச் சட்டம் உள்நோக்கத்துடன் மாலிஃபைட் பிறப்பிக்கப்பட்டால் அதை நீதிமன்றம் ஆய்வு செய்யும் என்று தீர்ப்பளித்தது. இதுவே முதல் கடிவாளம். டி. சி. வாத்வா எதிர் பீகார் மாநிலம் 1987. பீகார் அரசு 14 ஆண்டுகளில் 256 அவசரச் சட்டங்களை மீண்டும் மீண்டும் பிறப்பித்தது. ப்ரோமல்கேஷன். இதை விசாரித்த நீதிமன்றம் இது அரசியலமைப்புச் சட்டத்தின் மீதான மோசடி, ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் என்று கடுமையாகச் சாடியது. அவசரச் சட்டத்தை நிரந்தரச் சட்டமாக மாற்றக்கூடாது என்று எச்சரித்தது. கிருஷ்ணகுமார் சிங் எதிர் பீகார் மாநிலம் 2017. இதில் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மிகத் தெளிவான தீர்ப்பை வழங்கியது. அவசரச் சட்டங்களை மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பது ப்ரோமல்கேஷன் அரசியலமைப்புக்கு விரோதமானது. அவசரச் சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அது செல்லாது. அவசரச் சட்டம் பிறப்பிக்கப்பட்டதற்கான காரணத்தை நீதித்துறை சீராய்வு செய்ய முழு அதிகாரம் உண்டு. முடிவு. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் நிர்வாகத்துறையின் எதேச்சதிகாரத்திற்கு உதவவில்லை, மாறாக அதை கட்டுப்படுத்தி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டியுள்ளன. அவசரச் சட்ட அதிகாரம் ரத்து செய்யப்பட வேண்டுமா? Should it be repealed? நிர்வாகத்துறை இதை தவறாக பயன்படுத்தினாலும் நிலம் கையகப்படுத்தும் அவசரச் சட்டம், 3 வேளாண் சட்டங்கள் இந்த அதிகாரத்தை முற்றிலுமாக ரத்து செய்வது சரியான தீர்வாக இருக்காது. ஏன் ரத்து செய்யக்கூடாது? நெருக்கடி மேலாண்மை. ஒரு பெரிய நாட்டில் திடீரென ஒரு சட்டத் தேவை எழலாம். நிர்பயா சம்பவத்திற்கு பிறகு பாலியல் குற்றச்சட்ட திருத்தம். அப்போது நாடாளுமன்றத்தை கூட்டும் வரை காத்திருப்பது சமூக பாதிப்பை ஏற்படுத்தும். நிர்வாக நெகிழ்வுத்தன்மை. அவசரச் சட்டம் என்பது ஒரு தற்காலிக தீர்வு. அது 6 வாரங்களுக்குள் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் என்பதால் நாடாளுமன்றத்தின் பிடியில்தான் அது உள்ளது. என்ன செய்ய வேண்டும்? வே ஃபார்வர்ட். ரத்து செய்வதற்கு பதிலாக பாதுகாப்பு வழிமுறைகளை சேஃப்கார்ட்ஸ் வலுப்படுத்த வேண்டும். காரணத்தை விளக்குதல். அவசரச் சட்டம் பிறப்பிக்கும் போது ஏன் நாடாளுமன்றம் கூடும் வரை காத்திருக்க முடியாது என்பதற்கான வலுவான காரணத்தை குடியரசுத் தலைவர், ஆளுநர் பதிவு செய்ய வேண்டும். கண்காணிப்பு. நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் அவசரச் சட்டங்களை விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும். முடிவுரை. அவசரச் சட்டம் என்பது ஒரு தேவையான தீமை, necessary evil. Resorting to ordinances has always raised concern on violation of the spirit of separation of power doctrine. While noting the rationales justifying the power to promulgate, analyze whether the decision of the Supreme Court on the issue have further facilitated to resorting to this power. Should the power to promulgate the ordinances be repealed? அதிகார பிரிவினை கோட்பாட்டின் உணர்வை மீறுவது குறித்து அவசரச் சட்டங்களை நாடுவது எப்போதுமே கவலையை எழுப்பியுள்ளது. பிரகடனப்படுத்தும் அதிகாரத்தை நியாயப்படுத்தும் காரணங்களை குறிப்பிடுகையில்
இந்த பிரச்சினையில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்த அதிகாரத்தை நாடுவதற்கு மேலும் உதவியுள்ளதா என்பதை பகுப்பாய்வு செய்யுங்கள். அவசரச் சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் ரத்து செய்யப்பட வேண்டுமா? The power to promulgate ordinances is a crucial aspect of the Indian Constitution, allowing the executive to take immediate legislative action when the legislature is not in session. However, this power has raised concerns about violating the spirit of the separation of powers doctrine. இந்திய அரசியலமைப்பின் ஒரு முக்கிய அம்சம் அவசரச் சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் ஆகும். இது சட்டமன்றம் அமர்வில் இல்லாதபோது நிர்வாகத்திற்கு உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்க அனுமதிக்கிறது. இருப்பினும் இந்த அதிகாரம் அதிகார பிரிப்பு கோட்பாட்டின் உணர்வை மீறுவது குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. Rationales justifying the power to promulgate ordinances, அவசரச் சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரத்தை நியாயப்படுத்தும் காரணங்கள். Emergency situations. Ordinances enable immediate action on pressing issues that cannot wait for the lengthy parliamentary process. அவசரகால சூழ்நிலைகள். நீண்ட நாடாளுமன்ற செயல்முறைக்காக காத்திருக்க முடியாத அவசர பிரச்சினைகளில் உடனடி நடவடிக்கை எடுக்க அவசரச் சட்டங்கள் உதவுகின்றன. Maintaining public order and interest. This power helps address urgent matters, ensuring public order and interest are protected. பொது ஒழுங்கு மற்றும் நலனை பராமரித்தல். இந்த அதிகாரம் அவசர விஷயங்களை தீர்க்க உதவுகிறது, பொது ஒழுங்கு மற்றும் நலன் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது. சுப்ரீம் கோர்ட் decisions on the issue. இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள். The Supreme Court has upheld the constitutionality of the power to promulgate ordinances while emphasizing the need for judicious exercise. உச்ச நீதிமன்றம் நியாயமான செயல்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்தும் அதே வேளையில் அவசரச் சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரத்தின் அரசியலமைப்புச் சட்டத்தை நிலைநிறுத்தியுள்ளது. கீ கேசஸ். முக்கிய வழக்குகள். DC வாத்வா vs State of Bihar 1987. The Supreme Court criticized the excessive use of ordinances, stating it contravenes the constitutional scheme and should be reserved for exceptional circumstances. DC வாத்வா vs பீகார் மாநிலம் 1987. அவசரச் சட்டங்களை அதிகமாக பயன்படுத்துவதை உச்ச நீதிமன்றம் விமர்சித்தது. இது அரசியலமைப்பு திட்டத்தை மீறுவதாகவும் விதிவிலக்கான சூழ்நிலைகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியது. KR லக்ஷ்மணன் vs State of Tamil Nadu 1996. The court reiterated that ordinances should only be enacted when urgent action is required. KR லட்சுமணன் vs தமிழ்நாடு மாநிலம் 1996. அவசர நடவடிக்கை தேவைப்படும்போது மட்டுமே அவசரச் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது. கிருஷ்ணா குமார் சிங் vs State of Bihar 2017. The Supreme Court ruled that repromulgation of ordinances is a fraud on the Constitution, emphasizing the need for transparency when justifying their issuance. Impact of Supreme Court decisions. உச்ச நீதிமன்ற முடிவுகளின் தாக்கம். The Supreme Court's decisions have acted as a check on the arbitrary use of this power, rather than facilitating its abuse. While the power to promulgate ordinances is justified in emergencies, the Court's rulings highlight the importance of using this power judiciously and not as a substitute for regular legislative processes. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இந்த அதிகாரத்தை தன்னிச்சையாக பயன்படுத்துவதை தடுப்பதாகச் செயல்பட்டன, அதன் துஷ்பிரயோகத்தை எளிதாக்குவதற்கு பதிலாக. அவசர காலங்களில் அவசரச் சட்டங்களை வெளியிடும் அதிகாரம் நியாயப்படுத்தப்பட்டாலும் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இந்த அதிகாரத்தை நியாயமான முறையில் பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன, வழக்கமான சட்டமன்ற செயல்முறைகளுக்கு மாற்றாக அல்ல. Should the power to promulgate ordinances be repealed? அவசரச் சட்டங்களை வெளியிடும் அதிகாரத்தை ரத்து செய்ய வேண்டுமா? Repealing the power entirely might not be advisable, but strict guidelines and checks should be implemented to prevent misuse and ensure adherence to the separation of powers doctrine. Strengthening existing checks and balances can ensure responsible use of this power. அதிகாரத்தை முழுவதுமாக ரத்து செய்வது நல்லதல்ல, ஆனால் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் அதிகார பிரிப்பு கோட்பாட்டை பின்பற்றுவதை உறுதி செய்யவும் கடுமையான வழிகாட்டுதல்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் செயல்படுத்தப்பட வேண்டும். தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகளை வலுப்படுத்துவது இந்த அதிகாரத்தின் பொறுப்பான பயன்பாட்டை உறுதி செய்யும். Conclusion. While the power to promulgate ordinances is necessary for addressing urgent situations,
it must be exercised responsibly and within the constitutional framework. The Supreme Court's decisions have played a crucial role in shaping the contours of this power, ensuring that it is used judiciously and in accordance with the principles of separation of powers. அவசரச் சூழ்நிலைகளைச் சமாளிக்க அவசரச் சட்டங்களை வெளியிடும் அதிகாரம் அவசியமானாலும் அது பொறுப்புடனும் அரசியலமைப்பு கட்டமைப்பிற்குள்ளும் பயன்படுத்தப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இந்த அதிகாரத்தின் வரையறைகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளன, இது நியாயமாகவும் அதிகாரப்பிரிப்பு கொள்கைகளுக்கு இணங்கவும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது.